இன்றைக்கி நாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 18 மாதங்கள் ராகு கேது பெயர்ச்சிக்கான பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். மீனம் ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி 2025 பெரியதொரு கண்டம் அப்படிங்கிறது தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு தான் இதை நாம் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7.5 சனி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசிக்கே வரப்போகிறாரு. அதாவது 7.5 சனியிலேயே மிக 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 மோசமான ஒரு காலகட்டம் அப்படின்னா அது அந்த ஜென்ம சனி தான். அப்படிப்பட்ட அந்த ஜென்ம சனி வரக்கூடிய அந்த ஒரு நாளில் ராகு ஜென்மத்தில் இருக்கார். அப்போது இந்த ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு, அதாவது நல்ல வேளையாக மார்ச் 29 ஜென்ம சனி அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஏப்ரல் 18 அப்படிங்கிறது ஜென்மத்தில் இருந்து ராகு விலகி போகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சர்ப்பதோஷத்தோட பிடியில் இருந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க. அதாவது ராகு விரயத்துக்கு போகிறாரு, அதனால் தப்பிச்சிட்டிங்க. இந்த மார்ச் 29 இருந்து மே 18 வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருந்திருக்கணும். ஏன்னா ஜென்மத்திலேயே சனி, ஜென்மத்திலேயே ராகு 2 பேரும் சேர்ந்து உங்கள் ராசியில் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ராகு விரயத்துக்கு போகிறாரு, என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, ஜென்ம ராகு உங்களை அடித்து துவைச்சி புழிஞ்சு எல்லா வேலையும் பண்ணிட்டுப்பார். 10 பைசா கூட காசு இல்லை, 10 ரூபா மிச்சம் பிடிச்சி வச்சுருந்துருக்கேன். மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்கனவாதிகள், கடுமையான ஒரு உழைப்பாளிகள் கூட, ரொம்ப நேர்மைசாலிகள். மீன் எப்படி 24 மணி நேரமும் தண்ணியில் நீந்திக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க, உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. ஆனால் பெருசாக அது ஒரு 10 ரூபா மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவி சேர்க்குறாப்புல சேர்த்து ஒரு 10 ரூபா வச்சுருந்துருப்பீங்க. அது விரய சனி காலகட்டத்தில் எல்லாமே செலவாகி போயிட்டு, இப்போ நான் ஜீரோவில் நிற்கிறேன் ஜோசியரே, இனிமேல் வாழ்க்கையை ஃபஸ்ட்லேருந்து தொடங்கணும் போல இருக்குது ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஜென்ம ராகு விலகி விரயத்துக்கு போயிட்டார். விரயத்துக்கு போயிட்டு சாதாரணமாக போகலை, குரு பார்வையில் சிக்கிக்கிறாரு. இதுதான் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது விரய ராகு இவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போது ராகு புனிதப்பட்டு போகிறதுனால உங்களுடைய கடமைகளை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி இதை நாம் சொல்லலாம். அதாவது ஒரு மனிதனுடைய கடமை அப்படின்னா என்ன? பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், பிள்ளைகளை நல்லா படித்து வேலைக்கு செட்டில் பண்ணணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் முழுசாக வாழ்கிறத நம்ம பார்க்கணும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பேரப்பிள்ளை பெற்றாச்சு, வீடு கட்டி வச்சாச்சு, பிள்ளைகளுக்கு ஒரு 10 ரூபா சொத்து சேர்த்து வச்சாச்சு. இதுதான் ஒரு மனிதனுடைய பெரியதொரு கடமையாக இருக்குது. கடன் இல்லாமல் பிள்ளைங்களை விட்டுட்டு போகணும். ஒரு வீடு வாங்கி வச்சுருந்தாலும், ஒரு மனம் வாங்கி வச்சுருந்தாலும் அதில் வில்லங்கம் இல்லாமல் வாங்கி வச்சுட்டு போகணும். அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க மீனம் ராசிக்காரர்கள். அந்த கடமையை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருவீங்க. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். இந்த
ஒரு 18 மாத காலகட்டம், அதாவது இந்த ராகு கேது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சிடும். 2 பெண் பிள்ளைகள் இருந்தால் கூட அடுத்தடுத்த திருமணம் அப்படிங்கிறது அமையும். நல்லதொரு வரன் அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி சில வீட்டில் பெண் பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போய்ட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு வேலை கிடச்சிரும். கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் நல்லது நடக்குது. என் பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு, நான் படாத பாடுபட்டாலும் பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் காலம் கஷ்டத்தை கூட நான் தாங்கிட்டு போகிறேன், ஆனால் என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சு, அது போதும் கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனமுருகி கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஜென்ம சனி அப்படிங்கிறது தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கணும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வர செய்யும். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராகு 12ஆம் வீட்டில் இருக்கும்போது யாருக்காவது நீங்கள் நல்லது செய்ய போனீங்க அப்படின்னா அவன் தான் உங்களுக்கு முதல்ல முதுகில் குத்துவான். நீங்கள் நல்லது தான் நினச்சி செஞ்சுருப்பீங்க, ஆனால் உங்களை துரோகியாக பார்ப்பான். அட பாவி, இவனுக்கு போயிட்டு நம்ம நல்லது செஞ்ச போனோமேடா, இது நமக்கு தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற அவமானங்கள் உங்களை தேடி வரும். அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏதோ தேவையில்லாத கடன், யாருக்காவது ஜாமீன் போட்டிருப்போம், நம்ம 10 ரூபா வாங்கி கொடுத்துருப்போம், ஒரு வேளை டீ கூட குடிச்சிருந்துருக்க மாட்டோம், இங்கிட்டு வாங்கி இங்கே கொடுத்துருந்துருப்போம், அவன் தூக்கிட்டு ஓடி போயிருந்திருப்பான், தண்டை செலவு பண்ணியிருந்திருப்பான், ஏதோ பண்ணியிருந்திருப்பான், கடன் நம்ம அடைக்கிற மாதிரி ஆகியிருந்திருக்கும். இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் தேவையற்ற ஜாமீன் ஜவாப்தாரி போடாதீங்க. யாராவது 10 ரூபா உங்ககிட்ட கேட்டால் தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லிவிடுங்க. நாளைக்கு தரேன், இல்லை இன்னொரு இடத்துல வாங்கி தரேன், இந்த பேச்சுக்கு போனீங்க அப்படின்னா காசு கொடுத்தும் ஊசி குத்து அப்படிங்கிற மாதிரி கதையாகி போயிடும். கூடுமான வரைக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி அப்படிங்கிறத யாருக்கும் ஏற்றுக்காதீங்க. இதை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேது ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். ஞானக்காரகன் கேது, அதை மறந்துடவே கூடாது. நாம் 6ஆம் இடத்துக்கு உண்டான ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக பிறக்கும். ருண ரோக சத்துருஸ்தானத்தில் கேது, அதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் தொடர்பாக நிறைய யோசிப்பீங்க, நிறைய படிப்பீங்க. சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு வியாதியே இல்லைப்பா, அந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி இருந்தாங்கப்பா அப்படி இருந்தாங்கப்பா, இது எல்லாமே உங்களுக்கு யோசிக்கும். நிறைய இந்த வைத்தியம் சார்ந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. தேடி தேடி புத்தகங்களை வாங்குவீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர் மரபு சித்த வைத்தியத்தை தேடி உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ஊசிலாம் போடுறதுடா போடா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. கிட்டத்தட்ட நீங்களே ஒரு வைத்தியராகக்கூடிய அளவுக்கு யோசிப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கடன் சுத்தமாக அடைச்சிடணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு நல்லதொரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி எதிராளிகளை ரொம்ப சுலபமாக வெல்வீங்க. சண்டை சச்சரவெல்லாம் இல்லைப்பா, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் ஸ்கெட்ச் போட்டு அருமையாக வெல்லக்கூடிய வாய்ப்பு. இந்த விரயத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பேர் வேலையை விட்டு வெளியில் வந்துடலாம், சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படி சொல்லிட்டு யோசிப்பீங்க. தொடங்கலாமா அப்படின்னா தொடங்கலாம், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னா விரயத்தில் ராகு பகவான் இருக்கார், ஜென்மத்தில் சனி இருக்கார். அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கடன் ஆகணும், நமக்கு கடன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கடனை முதலீடுகளாக மாற்றிடுங்க. ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க, இல்லை ஒரு சொத்து பத்து வாங்கி போட்டுருங்க, இல்லைனா சொந்தமாக தொழில் தொடங்குங்க. பணமாக வச்சுருக்கவே முடியாது, நகையே வச்சுருக்க முடியாது. பணமாக வச்சுருந்தா வெட்டி செலவு வரும், நகையாக வச்சுருந்தா அடமானத்துக்கு போயிடும். ஒரு நிலத்தில் போடுங்க, இல்லை ஒரு முதலீடு போட்டு தொழில் அப்படிங்கிறது தொடங்குங்க, நல்லது ஒரு லாபகரமாக இருக்கும். இதே காலகட்டத்தில் கொஞ்சம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு, அர்த்தாஷ்டம குருவாக போகிறாரு. குரு வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன் அப்படிங்கிறது கூட ராசிக்கு அதிபதி அவர். அப்போ அங்கே இருந்துக்கிட்டு ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்ப்பார். அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சலை குறைக்கும். குரு பார்வை அங்கே விழுகிறதுனால, ஜென்ம சனி அங்கே விழுகிறதுனால மன உளைச்சல் பிரச்சனைகள் அப்படிங்கிறத குரு ஓரளவுக்கு தடுத்துப்படுவார். முழுசாக கட்டுப்படுத்த மாட்டார், ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவார். 10ல் குரு பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். எவ்வளோ நாள் தான் இன்னொருத்தவன்ட்ட வேலை பார்க்குறது,
நம்ம சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கலாம், நல்லபடியாக இருப்போம். 12ல் இருக்கக்கூடிய ராகு மேலேயும் குரு பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால ராகு புனிதப்பட்டு போகிறாரு. வீடு கட்டலாம், மண் வாங்கலாம், மனை வாங்கலாம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், சுப செலவுகள் செய்யலாம், காது குத்தலாம், குலதெய்வ கோவில் பிரார்த்தனை அப்படிங்கிறது செய்யலாம். வேறு ஏதாவது பிரார்த்தனை அப்படிங்கிறது நீங்கள் வேண்டிக்கிட்டு பாக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இப்போ நிறைவேற்றலாம். இப்படி சுப காரியங்களுக்காக நிறைய செலவு அப்படிங்கிறது செய்யலாம். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் ஜென்ம சனி வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு பக்கம் கதவு அப்படிங்கிறத அடைஞ்சாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு விலகி குரு பார்வையில் புனிதப்படுத்தி இன்னொரு கதவை கடவுள் திறந்து விடுறாரு. அதனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பெருசாக ஒன்றும் அச்சப்பட தேவை கிடையாது. ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் விளக்கு அப்படிங்கிறது போடுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.